ஒரு குரல் எப்படி ஒரு முழு தேசத்தோட மனசாட்சியாகவே மாறுச்சு? ஒரே ஒரு துறவி எப்படி ஒரு நாட்டு இளைஞர்களுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா ஆனாரு? வாங்க சுவாமி விவேகானந்தரோட அந்த ஆழமான தாக்கத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அவரோட பயணம் எங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். வருஷம் 1893, இடம் சிகாகோ. உலக மதங்களோட ஒரு பெரிய மாநாடு நடந்துட்டு இருக்கு. உலகத்திலிருந்து பல அறிஞர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவி உடையிலிருந்து ஒரு இளம் இந்திய துறவி எழுந்து நின்னு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. சொல்லி முடிச்ச அடுத்த நொடி அந்த அரங்கம் முழுக்க 2 நிமிஷத்துக்கு மேல கைதட்டல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த மேடையில ஏறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை யாருக்குமே தெரியாது. அப்போ திடீர்னு எப்படி ஒருத்தரால உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடிஞ்சது? யார் இவரு? அவரோட கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? வாங்க அவரோட கடந்த காலத்துக்கு போலாம். இப்போ நாம விவேகானந்தரோட ஆரம்ப காலத்துக்கு போலாம். எல்லாமே ஆரம்பிச்சது கல்கத்தால நரேந்திரநாத்ங்கிற ஒரு இளைஞனுக்கிட்ட இருந்துதான். சின்ன வயசுல இருந்தே நரேந்திரனுக்கு எல்லாத்தையும் பத்தி கேள்விகள் தான். கடவுள் உண்மையிலே இருக்காரா? அவரை பார்க்க முடியுமா? இந்த தேடல் தான் அவரை நேரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அங்கதான் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாறுச்சு. அவரோட குரு மறைஞ்சதுக்கு அப்புறம் நரேந்திரன் ஒரு பயணத்தை ஆரம்பிச்சாரு. அது அவரை மட்டும் மாத்தல, ஒட்டுமொத்த இந்தியாவோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பயணம் அது. பரிவிராஜகர்னா என்ன தெரியுமா? தனக்குன்னு ஒரு வீடு, வாசல், சொந்த பந்தம்னு எதுவுமே இல்லாம நாடோடியா அலையிற ஒரு துறவி. கால்நடையா, சில சமயம் ட்ரெயின்னு இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் செஞ்சாரு. அவர் கையில இருந்தது என்னமோ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஆனா மனசுல இருந்த லட்சியம் ரொம்ப பெருசு. அவரோட பயணத்துல கோடிக்கணக்கான மக்களோட வலிய நேர்ல பார்த்தாரு. அவங்களோட பசியையும் வறுமையையும் அவரே உணர்ந்தாரு. அவர் வெறும் துறவியா மட்டும் போகல, போற இடத்துல எல்லாம் ஒரு ஆசிரியராகவும் இருந்தாரு. அப்படிதான் ராஜபூதனத்துல ஒரு சமயம் ஒரு ராஜா சிலை வழிபாடெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு விவேகானந்தர் கிட்டயே வாதிட்டாரு. விவேகானந்தர் அவருக்கு ஒரு செமையான பாடம் கத்துக் கொடுத்தாரு. ஒரு சிக்கலான தத்துவத்தை எவ்வளோ ஈஸியா புரிய வச்சிட்டாரு பாத்தீங்களா? அந்த படம் எப்படி வெறும் பேப்பர் இல்லையோ, அது எப்படி உங்க அப்பாவோட சின்னமோ அதே மாதிரி தான் அந்த சிலையும் வெறும் கல் இல்ல, அது கடவுளோட ஒரு சின்னம். அவ்வளவுதான். இந்த ஒரு விளக்கம் அந்த ராஜாவோட மனசே மாத்திருச்சு. 5 வருஷம் நெடும் பயணத்துக்கு அப்புறம் விவேகானந்தர் இந்தியாவோட தென்கோடியான கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்தாரு. அங்கதான் அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பு முனை நடக்க போகுது. நாடு முழுக்க சுத்தி மக்களோட கஷ்டத்தை பார்த்துட்டாரு. அவருக்குள்ள ஒரே கேள்விதான், இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம நாட்டுக்கு நாம எப்படி நல்லது செய்ய முடியும்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடிதான் அவர் ஒரு பெரிய முடிவெடுத்தாரு. கொந்தளிச்சிட்டு இருந்த கடலுக்கு நடுவுல இருந்த அந்த பாறைக்கு நீந்தியே போனாரு. அங்க தனிமையில 3 நாள் 3 ராத்திரி தியானம் பண்ணாரு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர் மனசுக்குள்ள கொண்டு வந்தாரு. அப்போதான் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. இதுதான் அந்த தரிசனத்தோட சாரம். ரொம்ப சிம்பிள். பசியோட இருக்கிறவங்கிட்ட போய் மதம் பத்தி பேசாதீங்க. முதல்ல அவனுக்கு சாப்பாடு, கல்வி, தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் தேவை. வெறும் ஆன்மீகத்தால மட்டும் ஒரு நாட்டை மாத்திர முடியாதுன்னு அவர் ஆழமா உணர்ந்தாரு. இதுவே அவரோட எதிர்கால பணிகளுக்கு அடித்தளமா மாறுச்சு. அந்த கன்னியாகுமரி தரிசனத்துல இருந்து ஒரு புது பிலாசபி பிறந்துச்சு. அதாவது நாட்டுக்கு சேவை செய்யறதே ஒரு ஆன்மீக பணிதான்னு சொல்ற ஒரு தத்துவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். விவேகானந்தர் சொன்ன தேசியவாதம் வெறும் அரசியல் சம்பந்தப்பட்டது இல்ல, அது ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை தட்டி எழுப்புறத பத்தினது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு விஷயத்தை இன்னும் தெளிவாக்கும். மேற்கத்திய தேசியம்ங்கிறது எல்லைகளையும் அரசியலையும் மையமா வச்சது. ஆனா விவேகானந்தரோட தேசியம் மனிதாபிமானத்தையும் உலக சகோதரத்துவத்தையும் அடிப்படையா வச்சது. அப்போ அவர் கொடுத்த தீர்வு என்ன? 3 விஷயம்தான். 1, மக்களுக்கு தன்னலமில்லாம சேவை செய்யுங்க, அதுதான் கர்மயோகம். 2, எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லாருமே சகோதரர்கள் தானே ஏத்துக்கோங்க. 3வது, ரொம்ப முக்கியமா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நம்புங்க, அதை தட்டி எழுப்புங்க. சிகாகோல அவர் பேசின இந்த வரிகள் அவரோட உலக சகோதரத்துவ மெசேஜை எவ்வளோ அழகா சொல்லுது. வேற வேற இடத்துல உருவாகிற ஆறுகள் எல்லாம் கடைசியா கடல்ல தான் கலக்குது. அதே மாதிரி தான் மனுஷங்க போற வேற வேற பாதைகள் எல்லாமே ஒரே கடவுளை நோக்கி தான் போகுதுன்னு சொன்னாரு. அந்த சிகாகோ பேச்சு ஒரு ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் விவேகானந்தரோட தாக்கம் எப்படி இன்னிக்கும் காலத்தால் அழியாம நிலைச்சு நிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காலவரிசையை பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரியும். முதல்ல ஒரு தரிசனம் கிடைக்குது, அடுத்த வருஷமே அதை உலகத்துக்கே அறிவிக்கிறாரு, அடுத்த குறம் உடனே அதை ஒரு செயல் வடிவமான அமைப்பா மாத்துறாரு. எல்லாமே வெறும் சில வருஷங்கள்ல நடந்திருக்கு. அவரோட எண்ணம், சொல், செயல் 3 எவ்வளவு வேகமா இணைஞ்சிருக்குன்னு பாருங்க.
அவரோட தாக்கம் சும்மா இல்ல. முதல்ல இந்து மதத்துக்கு உலக அளவுல ஒரு புது அங்கீகாரத்தை கொடுத்தாரு. காந்தியிலிருந்து நேதாஜி வரைக்கும் பல சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு அவர்தான் இன்ஸ்பிரேஷன். முக்கியமா அடிமை மாதிரி யோசிக்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நம்புங்கன்னு அவர் சொன்னது சுதந்திர போராட்டத்துக்கு தேவையான அந்த நெருப்பை பத்த வச்சது. இன்னைக்கு வரைக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் உலகம் முழுக்க கல்வி, மருத்துவம்னு எவ்வளோ சேவைகள் செஞ்சுட்டு இருக்கு. இதுதாங்க அவரோட போதனைகளோட மொத்த சாராம்சம். பலம்தான் வாழ்க்கை, பலவீனம்தான் மரணம். உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, ஆன்மாவிலையும் சரி, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பயமும் பலவீனமும் தான் உண்மையான பாவம்னு அவர் சொன்னாரு. இந்த ஒரு வரி ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறமும் இன்னைக்கு நம்மள தட்டி எழுப்புது இல்லையா? இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மந்திரம். உங்க லட்சியத்தை அடையிற வரைக்கும் ஓயாதீங்க, உழைச்சிட்டே இருங்கன்னு அவர் சொன்ன இந்த செய்தி தான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து. அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கட்டும்.